நூற்றாண்டை கடந்த பழமையான மருத்துவமனை. சைதாப்பேட்டையில் அமையப்பட்டிருக்கிற இந்த மருத்துவமனையில்தான் சென்னையின் புறநகர் பகுதிகளிலிருந்து, குறிப்பாக சோழிங்கநல்லூர், பள்ளிக்கரணை, மடிப்பாக்கம், உள்ளகரம், புழுதிவாக்கம் என்று பல்வேறு பகுதிகளில் இருப்பவர்களும் கூட இந்த மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பெறுகிற நிலை கடந்த காலங்களில் இருந்தது. அத்தகைய மருத்துவமனை மிகப்பெரிய அளவிலான கட்டமைப்பை பெறாத நிலை என்பது இருந்தது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த அரசு பொறுப்பேற்ற உடனே 34,95,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் இன்றைக்கு ஒரு 6 தளங்கள் கொண்ட ஒரு புதிய மருத்துவமனையின் கட்டமைப்பு கட்டி முடிக்கப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களால் கடந்த செப்டம்பர் திங்கள் 8ஆம் தேதி அன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டது. 110 படுக்கைகள் கொண்ட இந்த மருத்துவமனையில் தினந்தோறும் ஒரு 1500 மருத்துவ புறப்பயனாளர்கள் பயன்பெற்று வருகிறார்கள். இந்த மருத்துவமனையில் ஆண்டொன்றுக்கு 25,000 எக்ஸ்ரேக்கள் எடுக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் 60க்கும் மேற்பட்ட உள் மருத்துவ பயனாளிகளும் இங்கே பயன்பெற்று வருகிறார்கள். அதேபோல் 2022 ஜூலை மாதத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த மருத்துவமனையில் டயாலிசிஸ் செய்து கொள்வதற்கு ஏதுவாக புதிய 14 டயாலிசிஸ் கருவிகள் 2022 மே திங்கள் 19 அன்று ரோட்டரி சங்கத்தின் உதவியோடு திறந்து வைக்கப்பட்டது. அது முதல் தொடர்ந்து இன்றைக்கு தினந்தோறும் ஒரு 3 பிரிவுகள் என்கின்ற வகையில் டயாலிசிஸ் மிகப்பெரிய அளவில் பயனை தந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் தொடர்ந்து இந்த மருத்துவமனையின் கட்டமைப்புகள் அவ்வப்போது 2024 ஒரு வெண்டிலேட்டர், காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சைக்கான உபகரணங்கள் தொடங்கி வைக்கப்பட்டது. இப்படி பல்வேறு வசதிகள் தொடர்ச்சியாக செய்து வரப்பட்டு வருகிற நிலையில் இங்கே வருகிற பயனாளிகள், மருத்துவ பயன்பெற வருகிற பயனாளிகளுக்கு இளைப்பாறுவதற்கு, உட்காருவதற்கு ஒரு இடத்தை சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 1,15,00,000 மதிப்பீட்டில் கட்டித்தரப்பட்டிருக்கிறது. கழிப்பறை வசதிகளுடன் கூடிய இந்த காத்திருப்போர் கூடத்தில் 30 நிரந்தர இருக்கைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இங்கே வருபவர்கள் அலைச்சலின்றி உட்கார்ந்து பொறுமையாக தங்களுடைய சிகிச்சையை பெற்றுச் செல்லுகிற வகையிலான வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது இன்றைக்கு இந்த மருத்துவமனையில் புதிதாக ஒரு யோகா மற்றும் இயற்கை பிரிவுக்கு ஒரு மருத்துவர் மற்றும் ஒரு மருத்துவ உதவியாளர் பணியில் அமர்த்தப்பட்டு அந்த பிரிவும் தொடங்கப்பட்டிருக்கிறது. இங்கே வருகிற மருத்துவ பயனாளர்களுக்கு யோகா பயிற்சி, மூச்சு பயிற்சி போன்ற பயிற்சிகளை வழங்குவதற்கு ஏதுவாக அந்த இருவர் இன்றைக்கு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல் முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் அடிப்படையில் புதிய இயன்முறை கருவிகள் இங்கே வைக்கப்பட்டு புதிய இயன்முறை சிகிச்சை பிரிவு ஒன்றும் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. காத்திருப்போர் கூட மட்டுமல்லாது இயன்முறை சிகிச்சை மருத்துவம், இயற்கை மருத்துவம், யோகா என்கின்ற வகையில் அந்த இரு புதிய பிரிவுகள் புதிய மருத்துவ பணி நியமனங்களோடு தற்பொழுது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மருத்துவமனை படிப்படியாக தரம் உயர்த்தப்பட்டு வருகிறது. மருத்துவ பயனாளர்கள் பெரிய அளவில் பயன்பெறுகிற வகையில் இதனுடைய கட்டமைப்புகள் மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலோடு தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது. ஏற்கனவே சைதாப்பேட்டையை பொறுத்தவரை 500 கோடிக்கும்
அதிகமான மதிப்பீட்டு தொகையில் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை மிகப்பெரிய அளவிலான பயன்பாட்டில் இருந்து வருகிறது. அதேபோல் இந்தியாவிலேயே பிரத்யேகமான வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனையும் மிகப்பெரிய அளவில் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 417 கோடியே 7 லட்சம் மதிப்பீட்டில் 6.5 ஏக்கர் நிலப்பரப்பில் அதே வளாகத்தில் குழந்தைகளுக்கான மிகப்பெரிய உலகின் மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்திற்கு அடிக்கல் நாட்டினார்கள். அந்த பணியும் தற்போது வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மருத்துவ கட்டமைப்புகள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு சைதாப்பேட்டையில் மிக வேகமாக செய்யப்பட்டு வருகிறது. சார், இந்தியா முழுவதும் கேஸ் தட்டுப்பாடு அதிகமா இருக்கு. அரசு மருத்துவமனையில் சமையலுக்கு என்ன? இது சம்பந்தமாக இன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயலாளர் அவர்கள் அனைத்து கல்லூரி முதல்வர்கள் மற்றும் அனைத்து மாவட்ட இணை இயக்குநர்கள் துணை இயக்குநர்களுடனான ஒரு கூட்டத்தை நடத்தி எரிவாயு தட்டுப்பாடு இருக்கின்ற காரணத்தினால் இப்பொழுது இந்த வாரத்துக்கு பிரச்சனை இல்லை. அப்படி பெரிய கடுமையான தட்டுப்பாடு வரும் பட்சத்தில் உடனடியாக அதற்கு மாற்று ஏற்பாடாக எலக்ட்ரிக்கல் ஸ்டவ், அதேபோல் அந்த கட்டை அடுப்புகள் போன்றவற்றை தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதுவும் கூட மருத்துவமனைகளில் உடனடியாக எந்த மருத்துவ பயனாளர்களும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதால் பால், பழம், ரொட்டி போன்ற உணவு வகைகளை தயாரித்து வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எந்த இடத்திலும் ஒரு மருத்துவ பயனாளியும் பாதித்துவிடக்கூடாது என்பதில் அக்கறையோடு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த பணிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே செய்யப்பட்டு வருகிறது.